ஒரு அற்புதம் நடக்கும்னு வந்திருக்கிறோம். பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனைகளும் தீரணும், அந்த இதுக்காக வேண்டி வந்திருக்கிறேன். தேவன் வந்து எனக்கு அற்புதம் செய்வதற்காக நாங்கள் வந்திருக்கோம். இன்றைக்கும் நாங்கள் ஒரு அற்புதத்தை கிடைக்குங்கிறதுனால தான் வந்திருக்கோம். சொல்லுவோம். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் இயேசு உன்னை மறக்க மாட்டான். உன் நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் இயேசு உன்னை மறக்க மாட்டான். கரம் பிடித்து நடத்திடுவார், தன் மலை மேல் இருத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், தன் மலை மேல் இருத்திடுவார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் ஜனங்களை நினைத்தருளினார். பிள்ளை இல்லாத அன்னாளை அவர் நினைத்தருளினார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த ஜனங்களுக்காக சிலுவையில் நீ ரத்தம் சிந்தினதை நினைத்தருளுவீராக, வாரினால் அடிக்கப்பட்டதை நினைத்தருளுவீராக, நீ சிலுவையிலே நொறுக்கப்பட்டதை நினைத்தருளுவீராக. இவர்களுடைய துக்கத்தை மாற்றுவதற்காக, இவருடைய கண்ணீரை துடைப்பதற்காக, இவர்களுக்கு சுகம் கொடுப்பதற்காக உம்மையே பலியாய் கொடுத்ததை நினைத்தருளுவீராக. இயேசு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், இன்றைக்கு உன் வேதனை நீங்கும், உன் வேதனை நீங்க சுகமாயிருக்க இந்த இடத்தை விட்டு நான் அனுப்புவேன். உன்னுடைய வேதனை நீக்குவதற்கு தான் இந்த அற்புத பெருவிழாவை கர்த்தர் ஒழுங்கு பண்ணி இருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு வேதனையாயிருந்தாலும் இன்றைக்கு அந்த வேதனை கர்த்தர் மாற்ற போகிறார். உடைய மனதை பாதித்த ஏதோ ஒரு வேதனை, உடைய வேலையில, குடும்பத்தில், பிசினஸ்ல, உடைய சூழ்நிலையில பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு வந்து வேதனையோடு வந்து அமர்ந்திருக்கிறீங்க. இயேசு உடைய இருதயத்தை பார்க்கிறார். அந்த வேதனை நீங்கி உங்களை சுகமாக்கி மகிழ்ச்சியோடு அனுப்ப ஆண்டவர் விரும்புகிறார். இயேசுவே, இயேசுவே, என் காயத்தை மாற்றுங்க, என் துக்கத்தை நீக்குங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. கேளுங்க, கேளுங்க, ஆண்டவரிடத்தில் என்ன கேட்பீங்களோ அதை செய்வார். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் வந்து வயிறு வலி, எனக்கு சாப்பிடவே முடியல, ரொம்ப உச்சில இருந்து உள்ளவங்கள ஒரே நரம்பு வலி, ரொம்ப தாங்கல. இப்போ 2 மாசமா அதிகமா, அது கண்ணு கூட வலி தாங்களா. ஆப்ரேஷன் பண்ணி இருக்கேன், 20 நாள் தான் ஆச்சு. ஆனாலும் வர முடியாத சூழ்நிலை ஆண்டவர் கொண்டு வந்தாரு. இப்போ பிரதர் ஜெபிக்கும் போது என் பேரு சொல்லி ஜெபிச்சாங்க. எலிசபெத் கர்த்தருடைய கரங்களை தொட்டுவிட்ட மகளை எலிசபெத் பொருளாத ஆவி கொண்டு வந்த பலவீனத்தினால எப்பொழுதும் உங்களுடைய சரீரத்தில் உங்களுடைய உள் உறுப்பு பாதிக்கப்பட்டிருந்தது. ஜீரண உறுப்பு பாதிக்கப்பட்டு காந்தல் வயிற்று பகுதியில் கர்த்தர் விடுதலை கொடுத்து விட்டார். ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துங்கள். பொல்லாத அசுத்த ஆவி எலிசபெத் சரீரத்துல இருந்து வெளியேறி பிரதர் ஜெபம் பண்ணாங்க. உடனே கீழே விழுந்த அந்த ஆவி போயிடுச்சு. புறா வந்து என் மேல சுற்றிட்டு போச்சு. ஆமென், ஆமென். ஏசப்பா எனக்கு முழுமையான விடுதலை இப்ப கொடுத்தாரு. பிரதர் இன்னைக்கு ஜெபம் பண்ணும்போது நான் 6 வருஷமா ரொம்ப பலவீனமாக ஏதாவது ஒரு பலவீனம் என்னை தாக்கி கொண்டே இருக்கும். இப்போ பிரதர் பார்வதின்னு என்னை பேர் சொல்லி அழைச்சாங்க. பார்வதி, பார்வதி என்கிற ஒரு தாயார் ஜெபிக்கிறீங்க. உங்களுடைய சரீரத்தை அலைக்கழித்து கொண்டு இந்த பொல்லாத ஆவி விலகுகிறது. இயேசுவின் நாமத்தில் பல வருடமாய் உங்களை வேதனைப்படுத்திக் கொண்டு இந்த ஆவி விலகுகிறது. இப்பொழுது பயம் உள்ளத்தை விட்டு மாறுகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். இப்பொழுது ஏன்னா அந்த ஆவி என்னை அலக்கழிச்சு விட்டு என்னை போயிட்டு இப்போ என் உடல் சரீரம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கு. 6 வருஷமா பிரச்சனை, இப்ப அது அலக்கழிச்சிட்டு போயிட்டு பாருங்க. ஆண்டவர் பெயர் சொல்லி அழைச்சி விடுதலை கொடுத்தார். அந்த ஆவி வெளியேறி போயிட்டு. கரந்தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்ல. ஆமென். காட் பிளஸ் யூ. நான் அந்த இடத்துல வந்து நிற்கும் போது கூட என் மனைவி சொன்னா சேர்ல உட்காருங்க, நீங்க உட்கார முடியாது அப்படின்னு சொல்லி.
ஆனால் நான் ஒரு விசுவாசத்தோடு இருந்தேன். தேவன் எனக்கு இந்த இடத்துல ஒரு விடுதலையை கொடுக்கணும்னு சொல்லி 2 வருஷமாக எனக்கு இருந்த ஒரு வழி நீங்கிறதுக்கு அன்னையன் பேரை சொல்லி கூப்பிடணும். ஆண்டவரே எனக்கு ஒரு இதில் விடுதலை கிடைக்கணுங்கும் போது, செல்வராஜ் உன்னோட கழுத்தை திருப்பும் போது வைக்கும்போது உனக்கு வழி மாறுதுன்னு சொன்னீங்க. செல்வராஜ், கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறது. செல்வராஜ், உங்களுடைய கழுத்தின் பின்பகுதி எலும்பிலே வலி, உங்களுடைய கழுத்தின் எலும்பின் பின்பகுதி எலும்பிலே வலி, கழுத்தை திறப்பினாலே ஒரு வலி உண்டாகும். அது ஒரு பிசாசினால் உண்டான வேதனை, அது மறைகிறது. சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறீங்க செல்வராஜ். அபிஷேகம் எனக்குள்ள இறங்கின மாதிரி இருந்துச்சு. அதுல இருந்து வலி இல்லை, நல்ல பூரண சுகத்தோட நல்ல கழுத்து திருப்பினால் வலி இல்லை. வரும்போது ரொம்ப துக்கத்தோடு வந்தேன், இப்போ சந்தோஷமாக போகிறேன். நான் வரணும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கல, ஆனால் இன்னைக்கு வந்தது ரொம்ப அற்புதமாக இருந்தது. என் சரீரத்தில் நல்ல விடுதலையெல்லாம் கிடச்சிருக்கு. நான் ரொம்ப டிப்ரெஷனில் தான் இருந்தேன், குடும்ப சூழ்நிலையில் சில பிரச்சனைகள்லாம். ஆனால் இப்போ ரொம்ப விடுதலையாகி போகிறேன். மனக்கலக்கத்தோடு வந்தேன், இப்போ ரொம்ப பிரிஸ்காக ஆண்டவர் ரொம்ப நமக்கு நல்ல ஆசீர்வாதம் தந்திருக்காருன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஆனால் எங்கள் கூட எப்படி பேசுவார்னு சொல்லி வந்தோம், கண்டிப்பாக எங்களோட பேசியிருக்காரு. மீட்டிங் நல்லா ஆசீர்வாதமாக இருந்துச்சு. எனக்கு கூட அந்த கைவலியோடு தான் வந்தேன், இப்போ கைவலி நல்லா சுகமாயிட்டு. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு, அந்த ஒரு வார்த்தையில எல்லாமே எங்களுக்கு கிடைச்சிட்டுங்கிற நம்பிக்கையோட விசுவாசத்தோட போகிறோம்.